தமிழ் சினிமால ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட படம் பாரஞ்சித் டைரக்ஷன்ல மாளவிகா மோகனன், பார்வதி மேனன், சியான் விக்ரம், பசுபதி நடிச்ச தங்கலான் மூவியோட ரிவ்யூவை இந்த வீடியோல தங்கலான் இந்த படத்தோட ஒன்லைனா நம்ம பார்த்தோம்னா, நார்த் ஆர்காட்ல இருக்க ஒரு வேப்பூர் வில்லேஜ்ல தான் ஒரு ஸ்மால் கம்யூனிட்டி ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்யூனிட்டியில ஒரு லீடர் மாதிரின்னு வச்சுக்கலாமே, அந்த ரெப்ரசன்ட் பண்ற ஒரு ஆள் தான் வந்துட்டு தங்கலான் சியான் விக்ரம். அவங்க மட்டும் பீஸ்ஃபுல்லா ஒரு ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஊர்லயே இருக்க லோக்கல்ல இருக்க ஜமீன்தார் என்ன பண்றாருன்னா, இவங்க அறுவடை பண்ண எல்லா பயிர்லயும் வந்துட்டு நெருப்ப வச்சிட்டு இந்த பிரிட்டிஷ்க்கு கொடுக்க வேண்டிய வரியை நான் வந்துட்டு கொடுத்துட்றேன், ஆனா உங்களோட லேண்ட், உங்களோட நிலத்தெல்லாம் நீ எனக்கு கொடுத்துடணும், கொடுத்துட்டு என்னோட எஸ்டேட், என்னோட நிலங்கள்ல நீங்க வந்துட்டு கூலிக்கு வேலை பார்க்கணும், ஸ்லேவா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு கண்டிஷனை போடுறாரு. சோ இதை பார்த்த சியான் விக்ரம் என்ன பண்றாருன்னா, அங்க ஒரு இன்னொரு பிரிட்டிஷ் வராரு கிளமண்ட்னு சொல்லிட்டு, அவரு வந்துட்டு இந்த பர்டிகுலர் கோலார் கோல்ஃபீல்ட்ஸ் இந்த கேஜிஎஃப்ல வந்துட்டு தங்கம் எடுக்கணும், அதுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும், உங்களோட ட்ரைபல் கம்யூனிட்டியோட ஹெல்ப் எனக்கு வேணும்ன்றத சொல்றாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சியானும் திங்க் பண்றாரு, தங்கலானும் திங்க் பண்றாரு. இந்த மாதிரி இவர் கூட போயிட்டா நம்மளோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகுன்ற மாதிரி திங்க் பண்றாரு. நம்மளோட கம்யூனிட்டியுமே இம்ப்ரூவ் ஆகுமே, எவ்வளவு நாள் இவங்கள்ட்ட அடிமையா இருக்கிறன்றத யோசிச்சு இவர் கூட போறதுக்கு முடிவு எடுக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க கூட போனப்போ, பிரிட்டிஷ் கூட போனப்போ கரெக்டா பிரிட்டிஷ் அவங்கள கரெக்டா பார்த்துக்கிட்டாங்களா, இல்ல அங்கேயே போய் ஸ்லேவ் ஆனாங்களா, இல்ல இவங்களுக்கு வந்துட்டு அந்த தேடி போன தங்கத்தை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் படம் த்ரூ அவுட்டா கேரி ஆகுது. ஸோ இந்த தங்கலான்ற கேரக்டரை சுத்தி தான் ஃபுல்லா பில்ட் பண்ணியிருக்காருன்னு நம்ம சொல்லணும். இது கிட்டத்தட்ட இந்த வேர்ல்டை செட் பண்ண விதமே பாரஞ்சித்தை வந்துட்டு டெஃபினட்டா பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஒரு டைரக்டரோட விஷன் நம்மள வந்துட்டு அந்த படத்தை பார்க்குறப்போ, அந்த வேர்ல்டுக்குள்ள என்ட்ராறப்போ அந்த மைண்ட் செட், மூட் செட் பண்றது வந்துட்டு அவ்வளோவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்த பாரஞ்சித் வந்துட்டு த்ரூ அவுட் த மூவி கேரி பண்ணியிருக்காருன்னு தான் நம்ம டெஃபினட்டா சொல்லணும். ஏன்னா அது ஒரு 19th century, கிட்டத்தட்ட 200-300 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை. அதை பர்ஃபெக்டா, ஏன்னா லொகேஷன் எது, செட் எதுன்றதே தெரியாத ஒரு டிஃபரன்ஸை காட்டின விதமும் சூப்பராக இருந்ததுன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாரஞ்சித் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய ஸ்டண்ட்டு, அந்த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விதம், புது கேரக்டர் மாளவிகா மோகனனோட கேரக்டர் வந்துட்டு இப்படி அவங்கள வந்துட்டு வேற மாதிரியான ஒரு கிளாமர், அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்லேயே பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை ஒரு பொண்ணால் கொடுக்க முடியுமா, இந்த அளவுக்கு ஒரு டைரக்டர் வேலை வாங்க முடியுமான்ற ஒரு விஷயத்த ஸ்க்ரீனில் சூப்பராகவே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். சியான் விக்ரம் எஸ்பெஷலி இந்த ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு, ஏன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப கொஞ்சம் கதை வந்துட்டு எதை நோக்கி நகரன்றதே தெரியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போனாலும் அதெல்லாம் கொஞ்சம் மறக்கடிக்கிறதுக்கு சியான் விக்ரம் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் ஹைலைட்டே பண்ணிச்சுன்னு சொல்லணும். ஏன்னா 58 வயசு ஆகுது மனுஷனுக்கு. கிட்டத்தட்ட வெயில் பார்க்காம, அந்த இருக்க புழுதி பார்க்காம, மண்ணு பார்க்காம, அங்கே இருக்க ரத்தம் வேர்வை எதுவுமே பார்க்காம ஒரு சாதாரண ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு அந்த அளவுக்கு ஒரு மேக்கப்பு, அந்த அளவுக்கு ஒரு எஃபோர்ட்டை போட்டு 58 வயசுல ஒருத்தர் பண்ற பர்ஃபார்மன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். டெஃபினட்டா ஒரு லைஃப் டைம் பர்ஃபார்மன்ஸை தான் சியான் விக்ரம் இந்த படத்துல கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். இந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்கு போடுற மெனக்கடல் இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஓவராலா அந்த 2 hours 36 minutes மூவில வந்துட்டு சியான் தான் ஹோல்டு பண்றாரே தவிர, எந்த இடத்துல ஸ்கிரீன் பிளேலாம் லோ அடிக்குதோ, லேக் அடிக்குதோ, அந்த இடத்துல சியான் விக்ரமும் ஜிவி பிரகாஷோட மியூசிக் தான் தூக்கி தூக்கி கொடுக்குதுன்னு நம்ம சொல்லலாம் டெஃபினட்டா. இன்னொரு விஷயம், அந்த கம்யூனிட்டிக்கு வந்துட்டு ஒரு லீடரா இருக்கிறப்போ, அந்த கம்யூனிட்டி, அந்த மக்கள்லாம் என்னதான் நம்புறாங்க, ஆனாலும் இவரும் ஒரு வெள்ளந்தியான கேரக்டரா இருக்கிறப்போ அந்த கம்யூனிட்டிக்கு அவர் கொடுக்குற ஹோப் ஆகட்டும், அந்த இன்னசென்ஸை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் ஆகட்டும், அந்த எமோஷன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் எதுக்கு மேலே ஒருத்தனால நடிக்க முடியுமான்ற ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்வதி மேனன், மாளவிகா மோகனன் எல்லாம் வேற டைமென்ஷனில் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். பசுபதி அவர் ஒரு தனி ட்ராக்ல பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த பக்கம் சியான் விக்ரம் வந்துட்டு த்ரூ அவுட் த மூவியை தூக்கி நிறுத்துறாருன்னு தான் நம்ம சொல்லணும் டெஃபினட்டா. சோ செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் இந்த பிரிட்டிஷ் அந்த கோலார் கோல்ஃபீல்ட்ல வந்துட்டு தங்கம் எடுக்கிறாங்களா இல்லையான்றது தான் வந்துட்டு போகுது. அப்போ என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, அங்கே நடக்கிற அந்த ட்ரபிள்ஸ் ஆகட்டும், அந்த பாஸ்ட் ப்ரெசண்ட்டை காட்டின விதமாகட்டும், இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்டாக இருந்தாலும் கதை வந்துட்டு ஒரே இடத்துலேயே சுற்றி சுற்றி வருதே, கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே இருக்கேன்ற ஒரு விஷயத்த நம்மளுக்கு வந்துட்டு ஃபீல் கொடுக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். இன்னொரு விஷயம், அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்ற பெரிய ஒரு ஆச்சரியத்தை படம் கொடுத்தாலும் பெரிய சர்ப்ரைஸோ பெரிய ஒரு ட்விஸ்டோ வந்துட்டு படத்தில் நம்மளால எதிர்பார்க்க முடியாதுன்னு தான் நம்ம டெஃபினட்டாக சொல்லணும்.
ஆனால் ஜிவி பிரகாஷ் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் படத்தை கம்ப்ளீட்டாக ஹோல்டு பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி அந்த வார் சாங் தங்கலானேன்னு சொல்கிற வார் சாங் வந்துட்டு நம்ம மைண்டில் அப்படியே லூப்பில் ஓடிட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், காஸ்டியூம் ஆகட்டும், லொக்கேஷன் சூஸ் பண்ண அந்த டீம் ஆகட்டும், ஓவராலாக இந்த டீம்லாம் பயங்கரமான ஒரு எஃபோர்ட்டை போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த பக்கம் என்னதான் வந்துட்டு சியான் விக்ரம் வந்துட்டு உசுரை கொடுத்து வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி இது மணல் பார்க்காம முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் பார்க்காம எந்த அளவுக்கு அவர் 58 வயசில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் ஒரு சைடில் வந்துட்டு விஎஃப்எக்ஸில் ரொம்பவே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் இந்த அளவுக்கு நடிக்கிறப்போ விஎஃப்எக்ஸில் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக சில சீன்ஸ்லாம் இன்னும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இன்னும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக தங்கலான் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் இந்த படம். அந்த வேர்ல்டுக்குள்ளே அந்த 200-300 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட பாட்டம் முப்பாட்டம் அவங்களோட இதெல்லாம் அவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, ஒரு நிலத்துக்காக அவங்க எப்படி போராடி இருக்காங்க, அதுக்கப்புறமேட்டு அவங்களோட சாப்பாடு அவங்களோட கம்யூனிட்டிலாம் எப்படி பார்த்துருக்காங்க, அந்த ஒரு விஷயம்லாம் வந்துட்டு நம்ம படம் பார்க்குறப்பே நம்மளோட சப்கான்ஷியஸில் ஃபீல் பண்ண வைக்கிறதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஓவராலாக தங்கலான் இட்ஸ் அ குட் மூவி, பட் ஸ்க்ரீன் பிளேல வந்துட்டு கொஞ்சம் லேக் அடிச்சிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். மியூசிக் வைஸ் சூப்பர், சினிமோட்டோகிராஃபி வைஸும் நல்லாவே பண்ணியிருக்காரு. சியான் விக்ரம் அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்காகவே டெஃபினட்டாக இந்த மூவியை நம்ம தேட்டரில் போய் பார்க்கலாம்.